வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதாவதுங்க, லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் அப்படி சொல்லக்கூடியது 2ஆம் இடம். 2 கூடயும் ஒரு மனிதனோட சாதகத்தில் தனம், குடும்ப, வாக்கு 2 கூடயும் 11ஆம் இடத்துல இருந்தால் பேங்க் பேலன்ஸ் கூட்டிகிட்டே போங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க சேமிப்பிலே இருப்பாங்க. அந்த மாதிரி இது யாருக்கு கிடைக்கும்? இந்த பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு ஒர்க் பண்ண புதுசாக வேலைக்கு போகிறாங்க பாருங்கள். அவங்க என்னுடைய பணம் நான் வச்சுக்கணுன்னா பேரண்ட்ஸும் பரவாயில்ல நீ உன்னுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கும்பாங்க. ஏன்னா அதாவது பேரண்ட்ஸு அந்த அக்கௌண்ட்டை எடுக்க தான் செய்யும், செலவழிக்கிற மாதிரி. ஆனால் பசங்க பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க, சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கங்க அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு லக்கணத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, வருமானம். அப்போ அந்த வருமானம் 11ஆம் இடத்துல போச்சுன்னு வச்சுக்க, அவங்க அக்கௌண்ட்லேயே பணம் சேமிக்கும். அவங்ககிட்ட தான் அம்மா அப்பா அப்பப்போ பணம் 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, 50,000 கொடுங்க சொல்லி அந்த பிள்ளைங்கிட்ட அக்கௌண்ட்டில் எடுத்து தர சொல்லி வாங்கிக்குவாங்க. இதாங்க லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனம், குடும்பம், வருமானம். அந்த 2 கூடையும் 11ஆம் இடத்துல போனாலே 11 கூடையும் 2ஆம் இடத்துல வந்தாலே சிறு சேமிச்சுட்டே இருப்பாங்க. 6ஆம் இடம் இன்வால்வ் ஆகும். அவன் சம்பளத்துக்கு போய் தானே சம்பாதிக்கிறாங்க. அப்போ 6, 10, 11 இந்த 2 இதெல்லாம் இன்வால்வ் ஆச்சுட்டா கண்டிப்பாக பாருங்கள் அவங்க சேமிப்பு உள்ளவங்க. சரி, இதே அந்த 2ஆம் இடம் தனம், குடும்ப, வாக்கு, வருமானம் சொல்லக்கூடாது. 2 கூடையும் சொல்லக்கூடாது. 6க்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. 2 கூடையும் 6க்கு போயிடுச்சு. அப்போ 2 கூடையும் லக்கணத்துக்கு 2 கூடையும் 6க்கு போயிட்டா பாருங்கள், சம்பாதிக்கிற காசு பூரா கடனுக்கே போகுங்க. நோயையே செலவழிக்கிற மாதிரி வரும். விரைய செலவே ஆகும். தேவையில்லாத விரைய செலவு தேவையில்லாதே நடந்துகிட்ருக்கும். நான் நிறையா சாதத்தை பார்த்துக்கிறேன். லக்கணத்துக்கு 2 கூடையும் 6க்கு போயிட்டார். 6க்கு போய் 8க்கு 12 கூடையும் சாரம் வாங்கியிருக்கு. அவர் வருமானம் நல்லா வருதுங்க. சேஷன் சம்மந்தப்பட்டது அடிதிரி சண்டை, பையன் அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டான், சேஷனுக்கு வர சொல்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, இங்கே பிரச்சனை சொல்லியே லக்கணத்துக்கு 2 கூடையவே 6, 8, 12க்கு போகக்கூடாது. போனால் பிரச்சனை சிக்கலுக்கே போய் பணம் காசு செலவாகும். தேவையில்லாத 5,000 10,000 போய் செலவழிச்சிட்டு அந்த பசங்களை போய் மீட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலை அந்த அப்பா அம்மா பேரண்ட்ஸுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடம் தனம், குடும்ப, வாக்கு, வருமானத்தையும் கொடுப்பார், சேமிப்பு கொடுப்பார், அவர் இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு நல்லது பண்ணுவார். அந்த மாதிரி அதே அந்த 2 கூட சொல்லக்கூடாது. 6, 8, 12க்கு போகக்கூடாது. 6, 8, 12க்கு போயிட்டு திசையே பெரிய திசை வரக்கூடாது. பெரிய திசைன்னா என்னங்க? இப்போ சனி திசை, சுக்கிர திசை, ராகு திசை இந்த மாதிரிலாம் பெரிய திசை வந்தால் அந்த 2 கூடவே 6, 8க்கு போனால் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க இறக்குற வரைக்கும் சம்பாரிச்சு பசங்களுக்கே செலவிச்சிருப்பாங்க. ஆனால் பசங்க பிள்ளைங்களால ஒரு புரோசனம் இருக்குது. இதெல்லாம் மெயினாக சாதகத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சாதகத்தில் பார்த்து இது என்ன மாதிரி மூவ்மெண்ட். இப்போ 2ஆம் இடம் தனம், குடும்பம், வருமானம் வருதா, வர்ற வருமானம் செலவாயிருதா, அது எந்த வழியில் போகுது செலவு, எந்த வழியில் நமக்கு வருமானம் வருது, அது பாவமாக புண்ணியமானு பாருங்கள். நமக்கு வரக்கூடிய வருமானம், நீ கூலி வேலை சம்பாதிக்கிறியா, மாத சம்பளமா, புரியுங்களா? ஆனால் தொழில் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அது எந்த வழியில் வருமானம் வரும்னு பாருங்கள். அந்த வருமானத்தை அது எப்படி கருமா, அந்த வருமானம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க 2ஆம் இடம் தனம், குடும்ப, வாக்கு, அந்த வருமானம் அது என்ன மாதிரி கருமாவை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு மெயினாக பாருங்கள். ஏன்னா அந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய பணமும் 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸுக்கு போகிறதும் நல்ல, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாமே சம்பாதிக்கணும்னு என்ன தான் ஓடிட்டு இருக்குது. சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அதில் நம்ம கருமாவை சேர்த்திக்கிறோம், கருமா நம்ம சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறத யாருமே நினைக்கிறது இல்லைங்க. அதை மெயினாக புரிஞ்சுங்க. கருமா சேர்த்துற மாதிரி பாருங்கள், கருமா சேர்த்தாத மாதிரி பார்த்துங்க. 2வது அந்த 2 கூடை அந்த லக்கணத்துக்கு 2 கூடை அதே நேரத்துக்கு அது 8, 12 அந்த மாதிரி இடத்துல போய் நின்று திசை புத்தி 8, 12 கூடிய திசையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே பண்ண முடியாது. இவரை போய் லாக் பண்ணிடுவாங்க, தூக்கி உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் மெயினாக பார்த்துக்கணும். சும்மா ஈஸியாக சாதகம் பார்த்தோம் பேசினேன் அப்படின்லாம் வேணாங்க. ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட வர்றாங்க, சாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்கள நல்ல திருப்தியாக பேசுகிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. அடுத்து அவங்க 2 மாதம் 3 மாதத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வாழ வைக்கணும். இல்லை வாழ வைக்க முடியல, ஒரு தெரியலாத திசை புத்தி கொடுதுன்னா, ஐயா நீங்கள் இந்த 1 வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு அமைதியாக இருங்க, அவர் தொழில் பண்ணுறதே அகலக்கால் வைக்காதீங்க, அதிகமான கொள்முதல் பண்ணிட வேண்டாம், இதவே வச்சு நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஆனால் இந்த கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க, இதை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கருமா கழியட்டும். கருமா கழிஞ்ச பின்னாடி வேணால் நீங்கள் தொழிலை எஸ்டம் பண்ணிக்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அப்போ பண்ணலாம். அது எப்போ அந்த திசை புத்தி உங்களுக்கு நல்லா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுப்பட்டு
நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் நான் செய்ப்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணத்தை நீங்கள் ஒன்று விட்டுறணும். ஏன்னா நல்லா வாழ்ந்துருப்பீங்க, ஜெயிச்சிருப்பீங்க, சொந்த பந்தன்ட்ட நல்ல பேரும் புகழாக வாழ்ந்துருப்பீங்க. இப்போ நொடிச்சு போன நேரத்தில் பிரச்சனை சிக்கல் ஆகும்போது நான் இன்னும் கடனை வாங்கி போட்டு நான் தொழிலை பெருசாக பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு சிக்கல் பிரச்சனையில் போய் லாக் ஆகக்கூடாது. ஏன்னா பொறுமை வேணும், ஒரு மனிதனுக்கு வந்து பொறுமை வேணும். ஒரு லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது தனம், குடும்ப, வாக்கு, வருமானம், குடும்பம். அவன் 11 கூட இன்வால்வ் ஆகிருக்கானா, 6 கூட இன்வால்வ் ஆகிருக்கானா, 10 கூட இன்வால்வ் ஆகிருக்கானா, இதை பார்க்கணும். 2ஆம் இடத்துல 10 கூடனா தொழில் பண்ணலாம். தொழில் பண்ணால் இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, கோச்சாரத்தில் ராகுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சிலாம் வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது. கோச்சார பலனை வச்சு தனிப்பட்ட நபருக்கு பலன் சொல்ல முடியாது. அப்படி ஒரு ராகுக்கு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து பலன் சொன்னால் அது பலன் வந்து பழிக்கிற மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் சிக்கல் பிரச்சனை வந்துடும். பொறுமை வேணும் மனிதனுக்கு. இது கலியுகம், ஸ்பீடு, உலகம் வந்து ஸ்பீடாக போய்ட்டுருக்கு. மனிதன் வந்து பொறுமையாக போகணும். பொறுமையாக போகணும் அப்படின்னா மனிதனும் ஸ்பீடாக போனால் தான் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆனால் கர்மாவா நம்ம செய்கிறது, நம்ம தொழில் என்ன தொழில், நம்ம தொழிலே கர்மா தொழில் தான் ஆண்டவன் படைச்சிருப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கர்மா, அவன் கர்மாவுக்காக தான் இங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்ற பார்க்கணும். நம்ம இன்னும் மேலும் கர்மா வந்து நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். வாழ்க்கை வளமுடன், வாழ்த்துக்கள். என்னிடம் சாதகம் பார்க்கணும், நீங்கள் பாருங்கள். இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் விளக்க சொல்கிறேன். 95 14 77 10 74 என் ஃபோன் நம்பரு. வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பார்த்து உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்கிறேன். வர முடிஞ்சால் நேரடி வாங்க, பேசிக்கலாம். வாழ்க வளமுடன்.